நீ கர்த்தருக்கு உண்மையா கடைசி வரைக்கும் ஊழியம் செய்யணும். பைபிளில் பாருங்க, லூக்கா 1:5-7 பார்த்தீங்கன்னா அங்கே சக்கரியாஸ் என்ற ஒரு ஆசாரியன் இருக்கு. ஓகே, இவனுக்கும் இவன் மனைவிக்கும் ரொம்ப வயசாச்சு, அவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ அவங்க குழந்தை இல்லாமல் இருந்து பைபிள் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு வசனம் 6 வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இவங்க வாழ்க்கையில பெரிய ஒரு குறை இருக்குது. என்ன குறை தெரியுமா? பிள்ளை இல்ல. இவங்க ஒரு ஆசாரியன், வாலிப வயசுலேருந்து அந்த வயதான நாட்கள் வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா உத்தமமா நடந்துட்டு இருக்கிறான். சொல்றதெல்லாம் கரெக்டா செய்யறான். ஆனா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய குறை இது. என்ன குறை தெரியுமா? பிள்ளை இல்ல. அந்த நாட்களில் பிள்ளை இல்லைன்னா எப்படிலாம் பேசணுமோ அப்படிலாம் பேசி வேதனைப்படுத்துவாங்களாம். அந்த காரியத்தை கடந்து போகும் பொழுது ஒரு நாள் கூட சகரியாஸ் நான் இவ்வளவு ஊழியம் செஞ்சு என்ன இருக்குது, என் வாழ்க்கையில நன்மை நடக்கலையே, கர்த்தர் நன்மையானதை கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நான் அவருக்கு முன்பாக உண்மையா இருப்பேன். அதே நம்ம வசனம் 8 வாசிப்போம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்பின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற பாருங்க, அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு அவன் டியூட்டி. இப்ப அந்த ஆசாரியன் ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிறான். வாசிங்க. காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெறுகிறான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தில் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். நல்லா காது கொடுத்தீங்க. உங்களுக்கு தெரியும் இது எங்கிட்டு அங்க தீர்க்க தரிசனமா வார்த்தை வரும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பேரு யோவான் என்று சொல்லி. இப்ப என் கேள்வி என்னன்னா, மரியாள போய் தேவதூதன் எங்க சந்திச்சாங்க? வீட்டுல போய் சந்திச்சாங்க. ஏன்னா அவ வீட்டுல தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கிறா, அதான் அங்க ஆண்டு சந்திச்சாரு. இவனை எங்க சந்திக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன் அதே தூதன் நினைச்சிருந்தா அன்னைக்கு நேரா போயிட்டு இவன் வீட்டுல போய் இவனை போய் பார்த்திருக்கலாம். ஆனா அன்னைக்கு கர்த்தர் தூதன் எங்க அனுப்ப பாத்தீங்களா? தேவ ஆலயத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அவன் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் அனுப்புறார். அப்ப இவனுக்கு ஒரு பலன் உண்டாகுதுன்னா அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவன் ஊழியத்துல உண்மையா இருந்தவசி. லொகேஷன் மேட்டர்ஸ் a lot. மரியாள வீட்டுல சந்திச்ச தேவதூதன் இங்க இந்த ஊழியக்காரனை அவன் ஊழிய செய்ற இடத்துல என்னது அர்த்தம்? உனக்கு ஒரு ரிவார்ட் இப்ப வருது, ஒரு பிள்ளை பிறக்க போது. இதுக்கு என்ன காரணம்? கர்த்தருக்கு எல்லா நேரத்திலையும் உண்மையாய் ஊழியம் செய்தபடினால் ஊழியத்தினால பலன் இருக்குது, ஊழியத்தினால ஆசீர்வாதம் இருக்குது. அத்தனை பேர் அவனை குறை பேசுறாங்க, உனக்கு பிள்ளை இல்லையே, நீ என்ன பாவம் பண்ணியோ, அதெல்லாம் எதையுமே கேட்டுக்காம கண்ணில் கண்ணீரை தொடச்சிட்டு நேராக தேவாலயத்துக்குள்ள போகிறான். கர்த்தருக்கு தூபம் காட்டுறதுக்கு போறான். அவன் அந்த வகுப்பின்படி அவனுக்கு விழுந்திருக்கு, அவன் டியூட்டி. லெட் மீ டெல் யூ சம்திங். நிறைய பேருங்க ஊழியத்தில் ஐயோ வேணாம் இப்பல அடுத்த வாரம் வரேன் சிஸ்டர், நான் அடுத்த வாரத்தும் பேர் கொடுங்க. நீங்க உங்க ஊழிய பாக்கியத்தை இழந்துகிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஒரு சர்ச்சில் உங்களுக்கு ஒரு கால் வருது, ஊழியத்தில் கலந்துக்குங்க, பங்கிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பரலோக வாசல் உனக்காக திறக்கப்படுது. எது திறக்கப்படுது தெரியுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். சும்மா ஒன்னும் கர்த்தர் சக்கரை வலிக்க கிடையாது. அவன் அந்த ஊழியத்துக்கு நியமிச்சு அனுப்பி அவன் ஊழியம் செய்யற நேரத்துல தான் ஆவியானவர் தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா.